ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரெடிமேட் சாம்பார் அர்ஜெண்ட்டாக வைக்கிறதுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். இதில் வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸு, பூண்டு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. ஜீரகப்பொடி பொடியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை ஜீரகமாக முழு ஜீரகமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி தேவையான அளவு போட்டு இதில் பருப்பு போடணும். பருப்பை நான் வந்து கழுவுறதுக்காக தண்ணியில் எடுத்து பிடிச்சிருக்கேன். ஏன்னா பருப்பை ஒரு கழுவி தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். இதிலே பருப்பையும் போட்டுடணும். சாம்பார் காயோ எல்லாம் போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் நம்ம உப்பு ஒண்டி போடக்கூடாது, மற்ற எல்லாருமே போட்டுடணும். நான் புளி இன்றைக்கி ஊற்ற மாட்டேன், ஏன்னா தக்காளி நிறையா போட்டிருக்கேன். தக்காளி கம்மி விலையாக இருக்கனால புளி ஊற்றி சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் ஒரு 4 விசில் விட்டு, 4 விசில் வந்தோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கடைஞ்சிக்கிட்டு கரண்டியில் சும்மா நச்சு விட்டு நல்லா ஒரு கொதி வரணும். மலன்னு கொதிக்கையில் நம்ம தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி சாம்பார் இறக்கி வச்சிட்டா செம்ம டேஸ்ட்டான சாம்பார். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம். நம்ம எப்போது வைக்கிற சாம்பார் மாதிரி தான். இன்றைக்கி அர்ஜென்ட்னால நாங்கள் இதிலே காயை போட்டு வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது 4 விசில் விட வேண்டியதான், அவ்வளோதான். இது எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தையும் கரண்டியில் ஒரு கலக்கிட்டு விசில் போட்டு 4 விசில் விட்டுற வேண்டியதான். 4 விசில் விட்டுட்டு விசில் வந்தோடனே, விசில் போனோடனே தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சு தாளித்து விட வேண்டியதான். இப்போ விசில் போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது வந்து 4 விசில் வரணும். 4 விசில் வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ 4 விசில் வந்துட்டு கொஞ்சம் விசில் போனோன்னே நம்ம காட்டுறேன் பருப்பு குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. பருப்பு 4 விசில் வந்துடுச்சு. கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓடுதா வீடியோ? இப்போ வந்து சத நல்லா வெந்துருச்சு. எல்லாமே பாருங்கள், பருப்பெல்லாம் கடைய தேவையில்லை. காயெல்லாம் ரொம்ப கரையில் பாருங்கள். கத்திரிக்காயெலாம் அப்படியே தான் கிடக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடணும். இதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க, உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். கொதித்தோன்னே தாளிக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி தழை போட்டால் போதும், வாசனையாக இருக்கும். நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. குழம்பு கொதி வந்துச்சுன்னா பக்கத்து அடுப்பில் வந்து தாளிப்பம் வச்சு தாளித்து இதில் கொட்டிக்கலாம், சட்டி மாற்றி போடுறதுக்கு. கொத்தமல்லி போடுறேன் நாங்கள். இது வந்து ஒரு கொதி வரணும். இப்போது அர்ஜென்ட்டுக்கு இப்படி தான் சாம்பார் வைப்போம் நாங்கள். பார்க்கவே நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக சாம்பார். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், தாளிச்சு காட்டுறேன். இப்போ சாம்பார் நல்லா மலன்னு கொதிக்குது. இப்போ தாளிச்சிட வேண்டியதான். இப்போ பக்கத்து அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இந்த அடுப்பை அமைச்சிட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே தூண்டாக இருக்கா, ஜீரகம் முழு ஜீரகம் எடுத்து வைக்கல. அது டப்பால் என்ன கொட்டலையோ நம்ம.
இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, முழு ஜீரகத்துக்கு பொடி, ஜீரகப்பொடியே போடுறேன். சும்மா கொஞ்சோண்டு போடுங்க பேருக்கு. தேவையான அளவு பெருங்காயப்பொடி ஒரு சிட்டிகை போட்டால் போதும், ரொம்ப போடணும். ஏற்கனவே பருப்பு வேக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரியணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த குழம்பத்துக்கு அதில் ஊற்றிட வேண்டியது. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். சூப்பர் சைடு பிஸ்மில்லா தண்ணி இருக்கும். தாளிச்சாச்சு குழம்பு. கொத்தமல்லி தழை மேலாக்க தூவி விட்ட வேண்டியது. அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.